கன்னத்தில் இறங்கின அறையில் நிலத்தடுமாறி கதிகலங்கு சுழண்டு நின்றவனோட மூக்கில் விழுந்த குத்து ரத்தம் கண்டது துவாரம். ஆன்னு வீரிய சத்தத்தோட கீழே உருண்டான் ஒருத்தன். ரஸ்கல், பொண்ணுங்களை என்னடா நினச்சிக்கிட்டீங்க? கிள்ளுக்கிறீங்கன்னா இஷ்டத்துக்கு கிள்ளிட்டு போய் நாயே. போலீஸோட வேக மிதி உடல்ல மீதமிருந்த நீரோட சேர்ந்து ரத்தமும் வழிய சுருண்டு நாளாம் அடிஞ்சு போறான் இன்னொருவன். ஏதோ அங்கங்கே நடக்கிற கலாச்சார சீரழிவால் உங்களை மாதிரி பொறுக்கி நாய்களுக்கு வசதியாக போச்சுல்ல. அப்படியே பெண்கள் சமூகம் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிடாதீங்கடா நாய்களா. பெண் சிங்கத்தோட கோப கர்ஜனை ஸ்டேஷன் எங்கும் அதிருது. ரதி அப்படியே நடுங்கி குறுகி தோழி ஜன்னி தோளில் புதைஞ்சு கிடக்கிறா. கைகளால் மூடிய முகத்திலிருந்து கண்ணீர் வழிஞ்சி தானா இறங்குது. ரதியோட மணக்கண் முன்னாடி அம்மாவோட தோற்றம். பெண்கள் வெளியே இறங்கிட்டாலே தப்பான ஆண்கள் கண்ட இடத்துல வேற மாதிரி தான் தெரியும். நாம தான் கவனமாக இருக்கணுமான்னு அம்மாவோட அக்கறை. இப்போ உள்ள பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்லி மைண்டுமான்னு கூலான பதில் என்கிட்ட இருந்து. பொது இடத்துல தெரிஞ்ச ஆண்கள் வந்தால் கூட அவங்கள பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது என்ன கொடுமையாக இருக்குது? அவள் பெண்கள்லாம் அடிமை மாதிரியாக வாழணும்னு அலட்சியமான என்னோட பதில். நல்லவங்க அக்கறையாக விசாரிப்பாங்கம்மா. சுற்றி நிற்கிற கழுகு பார்வையெல்லாம் நாமும் சிரித்து பார்ப்போமேன்னு நினைக்கும்னு சொல்லுவாங்க. எவன் எப்படி பார்ப்பான்னு கூட தெரியாத முட்டாள் காலத்துலையாமா நான் வாழ்கிறேன். கர்வமான பதில். 15 வயசில் உடம்புல ஊறுற பாலுணர்வு கடவுள் இயற்கையாக கல்யாணத்துக்கு தயார்படுத்துகிற தருணம் அது. அடுத்த தலைமுறையை உருவாக்குற முயற்சி அது. அந்த கருப்பை நம்ம துணைக்கு தூய்மையாக கொடுக்கறதுக்கு கவனமாக கிடக்கணுமா வாழ்க்கையை. அம்மாவோட அக்கறை. இப்போ உள்ள ஜெனரேஷன் படித்தவங்கம்மா. என்னை எப்படி காப்பாற்றிங்கன்னு தெரியாமலா இருக்கேன். ரொம்ப சாதாரணமான பதில். இல்லைம்மா, நாகரிகம், கற்பு, குடும்பம் எல்லாமே எக்காலமும் ஒன்றுதாம்மா. நம்ம உலகம்தான் புதுசு. நாம் செய்கிறதான் ரொம்ப சரின்னு அடித்து சொல்லும். நாகரிகம், புதுமை, சாதனையும் ரத்தம் சூடாகவே இருக்கும். இளமையில் வழி வழியாக எல்லாருக்கும் வர்ற எண்ணங்கள் தாம்மா. ஆனால் எக்காலமும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? வெக்கம். அட போங்கம்மா. எப்போ பாரு ஆண்கள்னா பூதம் மாதிரி சித்தரித்து காட்டுறது உங்கள் பெற்றவங்க செய்த தப்பு மாதிரி பாருங்க. அந்த பயம் உங்களை விட்டு இன்னுமே போகலை. வீராப்பான பதில். பெண் சிங்கத்தோட கர்ஜனையில் யதார்த்தத்துக்கு வந்தார் ரதி. வைரஸ் மாதிரி முளைக்கிற இந்த மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் பிறப்புல இருந்தே திருத்தப்படணும். காதலை காவியமாக்கி வாழ்ந்த நாடு இது. அதையே அசிங்கப்படுத்துகிற இந்த மாதிரி நாய்களுக்கு கொடுக்குற தண்டனையில் கண்ணியமாக இருக்கிறவங்க கூட காதலை கவனமாக நெருங்கணும்டா. கைகளோட நெருக்கத்தில் அவன் கண்ண தசைகள் கதறுது. ரதி நடுங்குறா. கூல்டா. ஜனனியோட மெதுவான குரல் ரதியை தேத்துது. டேய், அவள் தூய்மையான மனசை தந்த மாதிரி நீ திருப்பி கொடுத்திருந்தேன்னா உள்ளங்கையில் வச்சு தாங்கியிருக்கமேடா அந்த பெண்ணேனும். டேய் பொறுக்கிகளா, ஈண்ட பொழுதுனும் பெரிதுவருக்கும் குரலுக்கு மாற்றமாக நடந்து பெற்றவங்க உங்கள் வளர்ச்சியில் பூரிப்பாக எதிர்பார்த்துருக்கும் போது அதில் மண்ணள்ளி போட்டுட்டீங்களேடா நாய்களா, துரோகிகளா. வெக்கமா இல்லை? காற்றுல பறந்த கை வீச்சில் கண்ணம் பழுக்க 4 பேருமே மயங்கி சரிஞ்சிட்டாங்க. அப்பாவோட நெல்முகம் மனசில் வருது. எப்போ பாரு பிள்ளைய போட்டு ஏண்டி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதெல்லாம் என் பொண்ணு புத்திசாலிடி. அப்பாவோட சப்போர்ட் வேறு இல்லைங்க. கற்றது உலகளவுன்னு துளி குதிக்கிறது தானங்க இளமை பருவம். அம்மா விட மாட்டாங்க. போடி, நாம் இருந்த முட்டாள் காலம்ல அடிப்பான். உலகமே அவங்க கைக்குள்ளே. நமக்கு தப்பை எடுத்து சொல்கிறேன்னு ஒரு வட்டத்துக்குள்ளேயே வச்சுட்டாங்க. பிள்ளைங்க பறந்த உலகத்தை புரிஞ்சு வாழ்ந்து ஜெயிக்கட்டுமேடி. அது இல்லைங்க, பெற்றவங்க போடுற முட்டுக்கட்டை என்றைக்குமே பிள்ளைக்கு தடைக்கலாக ஆயிடுங்க. படிக்கலாதாங்க மாறும். அம்மாவோட வேத வரிகளை அலட்சியப்படுத்தினோட விளைவை கண் முன்னாடியே பார்க்குறோன்னு அவன் மனசு பதறுது. ஜனனி தோழிக்காக கூப்பிய கைகளை இறக்கி விட்டது பெண் சிங்கம். இவ பெற்றவங்களுக்கு தெரிஞ்சால் உயிரோடையே இருக்க மாட்டாங்க மேடம். நீங்கள் சொல்ல வர்றது தெரியுது, வெளியே தெரியாது எதுவுமே. காதல் ஃபீலிங் எல்லாருக்கும் ஒன்று தான். செலெக்ஷன் சரியாக இருக்கணும். அதுதான் இப்போ உள்ள பெண்கள் மேலே வேதனையாக இருக்குது. ஓகே, எனிஹாவ் பெட்டர் லக். என்னன்னா அவன் நடவடிக்கையில் சந்தேகம் கண்டுபிடிச்சி சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டு. கைகளை விரித்து பெருமூச்சு விடுது பெண் சிங்கம். எல்லா நாய்களையும் கூட்டிகிட்டு வந்து பாயிர நேரத்தில் பிடிக்கிறோம். எப்பா. ஜனனி பயந்து சிலிருக்க ரதி உடம்புங்களாம் நடுங்குது. தேங்க்ஸ் மேடம். தோழியை காப்பாற்றின நன்றி உணர்வு ஜனனி கண்ணு முழுதும் கண்ணீரோடு சேர்ந்து காட்டுது அந்த நன்றி உணர்வை. எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சோம். கவனமாக இருங்க. தெரிஞ்சவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இப்போ இதெல்லாம் ஒரு திட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஏமாறுறவங்க இருக்கிற வரை ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம தான் கவனமாக இருக்கணும். விடை கொடுக்குது பெண் சிங்கம். பயணம் தான் தோளில் சாஞ்சிருக்கிற தோழியோட கண்ணங்களை தட்டி ஆறுதல் படுத்துகிறா ஜனனி. எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். எல்லாமே கேர்லெஸ்ஸால் போயிட்டேடி ஜனனி. எதுவுமே போகலை. நீ புதுசாக பிறந்து வந்திருக்க. கடவுளுக்கு நிறைய நன்றி சொல்லணும். இனி ஜாலியாக தான் இருக்க போகிறோம். தேங்க் காட். அம்மா அந்த உலகத்தை கரெக்டாக கெஸ் பண்ணி என்னை ஜாலியாக இருக்க வைக்கணும்னு தான் நினச்சிருக்காங்க. நான் தான் தப்பான வழியை சூஸ் பண்ணி கஷ்டத்தில் மாட்டியிருக்கேன்.
இன்னும் இந்த உடல் பதட்டம் நிற்காத ஜனனி நல்லாவே உணர்றா. ஆஃப்கோர்ஸ் நமக்கு முன்னாடி உலகத்தை படித்தவங்கடி அவங்க. ம், கண்டிப்பா. அம்மா வார்த்தைகளை படுத்தின அலட்சியம் சேர்த்த இடத்த நினைக்கவே பயமா இருக்குதுடி. தோடியோட உடல் நடுக்கத்து கண்டு ஜனனியே பயந்துட்டா. ஏய், சொன்னா கேட்க மாட்டே? அம்மாவோட வேத வரிகள் நெஞ்சுக்குள்ள ஓட போய் தாண்டி உனக்குள்ள ஒரு அலட்டு உணர்வு வந்திருக்குது. அது தாண்டி இப்போ உன்னை காப்பாத்தி இருக்குது. வேகமா ஜனனி அதட்டவும் ரதிக்குள்ள ஒரு தெளிவு பிறக்குது. உண்மைதான் உண்மைதான். இனிமே நான் தெளிவா இருக்கிறேன். வாழ்க்கையை கனமா கடந்து போறேன். ம், அப்படி சொல்லு. வீட்டை விட சிறந்த போதனை கூடவும் பெத்தவங்களோட சிறந்த ஆசானும் உலகத்திலே இல்லைன்னு சரியா நம்பணும். கண்டிக்கிற ஆசிரியரும் பெத்தவங்களும் கரை சேர்த்துருவாங்கன்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நம்பணும்டி. அவங்க பொறுப்பில் நம்ம ஜாலியாக இருப்போம் இனி. வா அப்படின்னு தோழிகள் இருவரும் சந்தோஷமா வானத்தில் வட்டமிட்டு பறக்குறாங்க.